சுனிதா வில்லியம்ஸ், பிச் வில்மோர் இப்படிங்கிற 2 ஆஸ்ட்ரோனட் 2 மாசமா ஸ்பேஸ்லயே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை திரும்ப எர்த்துக்கு ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வர்றதுக்காக நாசாவும் போயிங் அப்படிங்கிற கம்பெனியும் 2 மாசமா சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாசாவும் போயிங்கும் சேர்ந்து இவங்களை பத்திரமா எர்த்துக்கு கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ எதனால இவங்க ஸ்பேஸுக்கு போறாங்க, என்ன பிரச்சனைனால அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பத்திரமா கூட்டிட்டு வர முடியுமா, இவ்வளோ நாள் ஸ்பேஸ்ல இருக்கனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ட்டு ஃபுல்லா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராமான கண்டென்ட் நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் வித்யா அண்ட் யூ ஆர் வாட்சிங் சாய்ஸ் ஆஃப் வித்யா. என்ன விஷயம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய நாசா ஆஸ்ட்ரோனட் தான். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல மொத்தமா 322 நாள் ஸ்பெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லேடியும் நம்மளோட சுனிதா வில்லியம்ஸ் தான். இவங்க கூட சேர்ந்து இன்னொரு ஆஸ்ட்ரோனட் ஆன பிச் வில்மோர் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் சேர்ந்து போயிங் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை ஸ்பேஸ்ல போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்புறதுக்காக நாசாவும் போயிங்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி 2 மிஷனுக்கு நம்மளோட சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. இது அவங்களோட 3rd மிஷன். இந்த போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் எதுக்காக அப்படின்னா, எர்த்ல இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கும் அங்க இருந்து திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காகவும் ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இந்த போயிங். இந்த போயிங் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச்சிங்க்கு முன்னாடி 2 வாட்டி ஆல்ரெடி டிலே ஆயிருக்கு. முதல் வாட்டி எதனால டிலே ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய த்ரஸ்டர் அப்படிங்கிற இன்ஜினோட ரிப்பேர்னால தான் ஃபர்ஸ்ட் டைம் இது டிலே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு வழியை சரி பண்ணி செகண்ட் லான்ச்சுக்கு அதை கொண்டு வரும்போது அந்த த்ரஸ்டருக்கு ஃபியூவல் கொடுக்கக்கூடிய ஹீலியம் கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இதனால செகண்ட் டைமும் அதோட லான்ச் வந்து டிலே ஆயிருக்கு. அப்புறமா ஒரு வழியை எல்லாத்தையும் சரி பண்ணி ஜூன் 5 வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜூன் 6 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஸ்பேஸ்ல நம்ம ஸ்பேஸ் பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அது. ஸோ இவங்க 2 பேரும் ஜூன் 6 வந்துட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிட்டு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் ஆயிட்டாங்க. பட் அங்க இருந்து ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய த்ரஸ்டர்ஸ்ல பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் அந்த ஹீலியம் கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால அவங்க 2 பேராலையும் திரும்ப எர்த்துக்கு வர முடியாம அவங்க ஸ்பேஸ்ல ஸ்டக் ஆயிருக்காங்க. ஸோ நாசாவும் போயிங்கும் சேர்ந்து 2 மாசமா அவங்களை பத்திரமா எர்த்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ நாளா அவங்க கரெக்டா இந்த டைம்ல வந்துருவாங்க, இந்த டேட்ல வந்துருவாங்க அப்படின்ட்டு யாருமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நம்ம நாசாவும் போயிங்கும் சேர்ந்து பத்திரமா இவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, இதே மாதிரி ஒரு மிஷன்ல தான் நம்மளோட கல்பனா சாவ்லாவும் ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு வரதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால நாசாவும் போயிங்கும் சேர்ந்து ரொம்ப பத்திரமா இவங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா கிட்ட உங்களால இதுல ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணப்போ, இந்தியா வந்துட்டு நம்ம கிட்ட அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, நம்ம கிட்ட ஸ்பேஸ்ல மாட்டிருக்கவங்களை போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட கிடையாது, அது யூஎஸ் அண்ட் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் நினைச்சா மட்டும்தான் இவங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு இந்தியா சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்த அப்டேட்ல நாசா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸையும் பிச் வில்மோரையும் அடுத்த வருஷம் பிப்ரவரியில பத்திரமா எர்த்துக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸும் பிச் வில்மோரும் அந்த போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எதுக்காக போனாங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கண்ட்ரோல் எல்லாம் எப்படி இருக்கு, டிஸ்பிளேஸ் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இவங்க போயிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த வருஷம் தான் இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நாளா ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய டாக்டர் சொல்றாங்க. என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, ஸ்பேஸ்ல ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மிக் ரேடியேஷன், கேலக்டிக் ரேடியேஷன், சன்ல இருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் அப்படின்ட்டு எல்லாமே எந்த ஷீல்டுமே இல்லாம டைரக்டா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எர்த்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த ரேஸ் எதுவுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. பட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது டைரக்டா இந்த ரேடியேஷன் நம்ம மேல வந்து விழுறதுனால
நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா ஸ்பேஸ்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம போன் டென்சிட்டியும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம திரும்ப அது எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நல்ல ஃபுட்டு டயட்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப பழைய நிலைக்கே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பேஸ்லயே ரொம்ப நாளா இருக்கிறதுனால நம்ம மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சீ சிக்னஸ், டிராவல் சிக்னஸ் மாதிரி ரொம்ப நாளா ஸ்பேஸ்ல இருக்கனால ஸ்பேஸ் சிக்னஸ் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. வாமிட்டிங், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க அதுலலாம் பயங்கர வெல் ட்ரெயின்டுங்கிறதுனால இவங்க அதெல்லாமே மேனேஜ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நாளா ஸ்பேஸ்ல இருக்கறனால போன்ல இருந்து அதிகமான கால்சியம் செக்ரேட் ஆகி கிட்னி ஸ்டோன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின் டேமேஜ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கண் விஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கேன்சர்ஸ் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் இவங்க 2 பேருமே ரொம்ப வெல் ட்ரெயின்ட் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் தான். அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் எர்த்துக்கு வரும்போது கண்டிப்பா ரொம்ப சேஃபா தான் வருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.